இதுதாங்க எங்கள் ஊர் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. இவர் தாங்க யுவராஜ். ஒலிம்பிக்கில் ஓடுற மட்டுமே ஓடுறாரு. இவர் என்ன மெடல் வாங்குறாருன்னு பாருங்க. டேய் யுவராஜ், டைம் என்ன எப்போ டெஸ்ட் எடுத்துட்டு போற நீ? சாரி சார், இல்லை சார் ஃபர்ஸ்ட் டைம். என்னடா ஃபர்ஸ்ட் டைம்? கொஞ்சம் பொறுப்பு இல்லையா? ரெப்சன்ட் இருக்குல்ல, இனிமேல் என்ன நடக்காது சார். சரி சீக்கிரம் நம்ம கொடுத்து டெஸ்ட் சொல்லு போ. ரெப்பானது குற்றமாடா? என்ன வாழ்க்கடா அது? இவங்க தாங்க நம்ம அப்பா டக்கர்ஸ். டெஸ்ட்னா தீயா வேலை செய்வாங்க. என்ன வேலை பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்க. இவர் பேர் புகழ்ங்க. இவரை புகழ்கிற மாதிரி ஒன்றும் பண்ணல, ஆனால் சாருக்கு மனசில் ப்ளே பாய் நினப்பு. இவர் தாங்க சிவா, சாரி அப்பா சிவா. மனசில் டானு நினப்புங்க, ஆனால் அடி வாங்காத ஏரியாவே இல்லைங்க. அப்பா பிட்டெலாம் இருக்குடா. 16 மார்க் லெஃப்ட் சைடில் இருக்குது, 8 மார்க்கும் உள்ளே இருக்குது, 2 மார்க்கும் பாருங்க, இந்த கிளாஸில் பொண்ணு கூட எழுதுற மாட்டோம் ஆக்ஷன் தாங்க பண்ணுறாங்க. செம்மையாக இருக்காரே, கண்டிப்பாக எக்ஸாம் எழுதணுமா? Are coming today goes tomorrow, yeah. ஹாய்டா மச்சான். ஹாய். ஹாய்டா மச்சான், எக்ஸாம் ப்ரோ பண்ண? அதை என் மச்சான் கேட்குற. பரீட்சையிலானும் உள்ளே போனேன்டா. கொஷின் பேப்பர்லாம் கொடுத்தானுங்க. கொஷின் பேப்பர்லாம் பார்த்தேன். பக்கத்தில் யாருன்னு பார்த்தேன் மச்சான். அங்கே விழுந்தானாடா நான். ஏன்டா? பக்கத்தில் ஒரு பொண்ணு மச்சான், சூப்பர் ஃபிகர், அப்படியே ரெக்கா அடி பார்க்குற மாதிரி இருக்கு மச்சான். அப்போ இதுவும் போச்சா? ஆமாம், சிவா ஏன்டா சோகமாக இருக்கான்? அதை ஏன்டா கேட்குற? நைட்டு ஃபுல்லாக பிட் எழுதின பிட்டெல்லாம் வேற பேண்ட்டில் வச்சிட்டேன்டா. ஆமாம், நம்ம கூட ஒரு புறம்போக்கு சுற்றிட்டு இருந்துச்சே, எங்கே? அது எங்கே சீன் போட்டுக்கிட்டு தெரியுதோ? இவ்வளோ நேரம் அவங்க தேடிட்டு இருந்த புறம்போக்கு சார் தாங்க, பேர் வருண். இவெல்லாம் என்ட்ரி ஆவான் தெரிஞ்சிருந்தா நான் இறக்கி கூட வந்திருக்க மாட்டேன். நல்ல வேலை எவனும் பார்க்கல. ஹாய்டா மச்சான், என்ன பண்றீங்க? இதா வந்துருச்சு பாடுறா. அது என்ன மச்சான் தடை என்னமோ கவுத்து வச்சிருக்கா? இதெல்லாம் நண்பன் ஸ்டைல்ரா மச்சான். ஆமாம், நீ எப்படி எக்ஸாம் எழுதுனா? என் வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் மச்சான் சூப்பராக எழுதுனா. எப்படா மச்சான், நீ தான் படிக்கவே இல்லையே? ஆமாண்டா, எக்ஸாம் அல்ல சும்மாண்டா உட்காந்துருந்தேன். சரி பேனாவை எடுத்துக்கலாம்னு எடுத்தேன்டா. கையை விட்டு பார்த்தா எலிமருந்து சீட்டு மட்டும் அவ்வளோ பெரிய சீட்டு. என்னான்னு பார்த்தா பிட்டு மச்சான். என்ன பண்ணுறது, பிரித்து மேய்ஞ்சிட்டோம்ல. அதுலேயும் பாடுறா, ஒரு புண்ணியமாக கொண்டாந்து என் பேக்கெட்டில் வச்சுருக்கான்டா. சமக்கா முடியல. இவ பேர் வர்ஷா. எல்லார்ட்டையும் ரொம்ப கேஷுவலாக பழகுவாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு. அப்பனே பிள்ளையாரப்பா, உன் பிள்ளைய கூடவே இருந்து காப்பாத்துப்பா. சாரி சார். பாடா. ஏய் வர்ஷா, ப்ரோக்ராமில் எரருக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணித்தா. கொஞ்சம் வெயிட் பண்ண. இந்த பிரிண்ட் ஆஃப்ல சம்முக்கு பதிலாக அடிஷன்ஸ்னு கூட. இப்போ ரன் ஆகலை. மானிட்டர்ல தூசி எல்லாம் இருக்கு பாரு, அதெல்லாம் தொடச்சிட்டு ஒர்க் பண்ண. தேங்க்யூ வர்ஷா, அவுட்புட் வந்துருச்சு.
மச்சான் செம்மையா ப்ரோக்ராம் போடுறாள். இந்த வெறு பேத்துற வேலை வேணாம் போடா. தேங்க்ஸ் வர்ஷா. இதில் என்ன இருக்கு, எப்படி அவுட்புட் வாங்கிட்டீங்களே. ஆமாம், எப்படி கிளாஸ் லேப்லலாம் ப்ரோக்ராம் போடுறீங்க? படிக்கிற பசங்க போடுவாங்க, அவங்க ப்ரோக்ராம் எடுத்து காட்டிடுவோம்ல. ஏய் வருண், உன்னை நான் ஸ்ரீன்னு கூப்பிடலாமா? கூப்பிட்டுக்கோ வர்ஷா, இதில் என்ன இருக்கு? ஓகே பாய். ஓகே பாய், see you later. நான் வரேன். டேய் வருண் சொல்லாதடா, ஸ்ரீன்னு சொல்றா. அப்படிதான்டா வர்ஷா நான் கூப்பிட சொல்லியிருக்கா. இது எப்போ இருந்தடா? அதெல்லாம் அப்படிதான் மச்சான், வாடா போ. வருஷம் நீ லவ் பண்ணுற நினைக்கிறேன் மச்சான். ஆமா மச்சான், நானும் அப்படித்தானே நினைக்கிறேன். நீ தான் மச்சான் லவ்க்கு ஹெல்ப் பண்ணணும். யுவராஜன் மச்சான் பண்ணுவா. நீ தான் மச்சான் எக்ஸ்பீரியன்ஸ் காய். சரி மேட்டர் சொல்கிறா. வர்ஷா கீழேருந்து மாடிக்கு வருவாடா. அவள் வரும்போது ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுறா. அவன் மேலே மோதிடுவேன், லவ் ஸ்டார்ட் ஆயிடும். எப்படி? எப்படியா மச்சான்? அதான் நான் பார்த்துக்கிறேன் மச்சான், வாடா. மச்சான் வரலடா. மச்சான் வந்துட்டாளா? இன்னும் வரலடா. ஓகேடா வந்துட்டாளா? நான் ரெடியாக இருக்கேன்டா. ஓகே வராடா மச்சான். சார் மார்னிங் சார். மாட்டினடி மாப்பிளே. ஸ்ரீ ஒரு நிமிஷம். என்ன வர்ஷா? டிபார்ட்மெண்ட் வரையா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டேய் இப்போ நீ போய் செமஸ்டருக்கு டிபிஎம்எஸ் படிக்கிற வழியா பாரு. அது எப்படி மச்சான்? ஃபிகர் வந்து எல்லாமே கழட்டி விட்டுறீங்க. அதெல்லாம் அப்படிதான் மச்சான், கிளம்பு. இப்போ சொல்லு வர்ஷா. நாளைக்கு ஈவினிங் நம்ம பழைய கிளாஸ்ல மீட் பண்ணலாம்டா. கண்ணா லட்டு திங்க ஆசையா. வரும்போது நீ மட்டும் வாடா. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. அடப்பாவி, பார்க்காத மாதிரி புரியடா. வருணு, என்னடா இங்க என்னடா சுத்திட்டு இருக்க? என்னாச்சு? வருஷம் டிபார்ட்மெண்ட் லைப்ரரி கூப்பிட்டா. போடி போ. நேரம் அங்க என்ன நடக்கும்? அசைன்மெண்ட் நோட் சப்மிட் பண்ணிட்டியா? இன்னும் இல்லை சார். சார் இப்போ ஏன் முடிக்கல? உட்காந்து எழுதி முடிச்சுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாரு அங்க சார். எழுதுற. சரியா? என்ன? ஒன்றும் இல்லை சார். டே அப்பாச்சி, இப்படி மாட்டி விட்டுட்டியடா. என்ன பண்ணிட்டு இருக்க? உட்காந்து எழுது. எல்லாம் நம்ம நேரம். ஃபஸ்ட் இயர் ஸ்கூல் லைஃப் மட்டுமே போயிடுச்சுங்க. இனிதாங்க காலேஜ் லைஃப். ஏன்னு கேட்குறீங்களா? லேட்டர் என்ட்ரி உள்ளே வராங்க.